ஆக்சுவலாக தம்பி வந்து வயிற்றில் இருக்கப்போ எல்லாம் சில மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். கரெக்டாக நான் போய் சரி ஃபீல் பண்ணலாம், தொட்டு ஃபீல் பண்ணலான்னு போனால் சார் வந்து உள்ளே போயிடுவார். அப்படியே அமைதியாக இருந்துக்குவார். எல்லாத்துக்கும் மூமெண்ட்ஸ் தெரியும், நான் போனால் மட்டும் எந்த மூமெண்ட்டுமே இருக்காது. அதே மாதிரி கார்லலாம் போயிட்டோன்னா சாங்ஸ் போட்டுவிட்டா போதும், அப்படியே உள்ள மூமெண்ட்ஸாக தான் இருக்கும். அப்படியே உள்ளேயே என்ஜாய் பண்ணுவோம். சாங்ஸ் எல்லாம் போட்டால் மூமெண்ட்ஸ் பயங்கரமாக இருக்கும். சரி ஆகஸ்ட் 17 என் பர்த்டே. சரி அப்போ வந்துருவான்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சரி எனக்கும் அவன் பர்த்டே ஒரே டைமில் இருக்குன்ட்டு. அப்போவும் வரல. அட்லீஸ்ட் சரி ஆகஸ்ட் 20 இவங்க வெட்டிங் ஆனிவர்சரி அப்போனாச்சும் சரி ரெண்டே ஒட்டுக்கா செலிப்ரேட் பண்ணிடலாம்னு யோசித்தோம். அப்போவும் வந்துட்டு சார் வரல. ரொம்ப லேட்டாக கரெக்டாக 9க்கு தான் வந்துட்டு வந்தார். அப்போ கூட வந்துட்டு சரி பொண்ணா இருப்பான்னு தான் எதிர்பார்த்தா, அதுவும் வந்துட்டு அதையும் என்ன ஏமாத்திட்டான். ஆப்பச்சி மடியில் போயிட்டு போனே முதல்ல வாங்கினா அன்னைக்கு என்ன விசாகன் குட் பை. வேற வாம்பு போந்துட்டு பாக்கலாம் சாமி. இல்ல அது எங்க பாரு, இங்க பாரு. நம்ம பச்சைக்கலை பாம்பு வச்சு தரேன் சித்தி. ரெண்டு பேரும் வாய் கிரீன் ஸ்னேக் வச்சு தர சித்தி. சரி வெளில இல்ல பார்க்க ஒரு 3 monthsலேயே சித்திக்கு நல்ல ரியாக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அவள் வந்தானா அவளை பார்த்தோன்னே சிரிக்க ஆரம்பிப்பான். நல்லா என்னென்னமோ வாய் வரலனாலும் ஏதோ பேசுவான். ஃபஸ்ட்டு பேசினதுனா அவருக்கு பேச்சு வரலனா கூட நான் ஏதாச்சும் ஆக்ஷன் பண்ணேன்னா அவனும் வந்துட்டு அதுக்கு ஏதாச்சும் அவன் பாட்டுக்கு அவனோட இதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருப்பான்.